கேளுங்க. இன்னைக்கு அதிமுகவின் மிக மூத்த தலைவர்கள் செங்கோட்டையன் வந்து பதவி விலகியிருக்காங்க. சட்டமன்ற பொறுப்பிலிருந்து இன்னும் 2 நாட்களில் தாவேக்களை இணைகிறார். இல்லை, அது ஐயாவுடைய விருப்பம். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல்வாதியாகவும் தலைவராக இருக்காங்க. இப்போ இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இப்போ விலகிறதுலும் ஒன்றும் இதுக்காக ஒரு இடைத்தேர்தலோ ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா பிப்ரவரியில் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க, மார்ச் ஏப்ரலில் தேர்தல் நடக்க போகுது. அதனால் அவங்க வேறு ஒரு கட்சிக்கு போகும்போது இப்போ இந்த கட்சியில் இருந்து பெற்ற பதவி தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம். அதனால் செஞ்சுருக்கலாம். பெரியார் என்பவர் ஒருத்தர் இல்லை, ஏன்னா இன்றைக்கி திராவிடம் என்பது இல்லாமல் இருக்கணும் முதல்வர் இப்போ பேசியிருக்காங்க. அதை நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் திராவிடம்னு ஒரு இந்த கொடுமை சனியை இல்லாமல் இருந்திருக்கும், நாடு மக்களும் நிம்மதியாக இருந்திருக்கும். அவங்களுக்கு அதனால் நன்மை இருக்குது. திராவிடம்ங்கிற போர்வைக்கில் இருந்து இந்த மண்ணின் அதிகாரத்தை அனுபவிக்கிறவங்க யாரோ அவங்க போற்றுவாங்க. எங்களுக்கு அதனால் என்ன இருக்குது? யார் முதல்வர் என்னோட தர்க்கம் செய்வாரா இல்லை வேறு யாரையும் அனுப்புவாங்களா? சொல்லுங்கள். பெரியாரால் உங்களுக்கு நன்மை இருக்குது, எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். இன்றைக்கி போய் சட்ட நாள்னு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, சட்டத்தை எரிச்ச நாளுன்றீங்க. நாங்கள் எங்கள் இனத்தின் உயிராக உணர்வாக இருக்கிற எங்கள் தலைவனுக்கு பிறந்த நாளுன்றோம். அவர் எதுக்கு போகிறாருன்னாரு? எங்கள் இனத்திற்கென்று ஒரு நாடு வேணும். அவரை விட பெரிய தலைவர் அவங்கெல்லாம். தான் பிறந்த இனத்துக்காக உயிரை கொடுத்து உரிமையை வெல்ல போராடின தலைவன் எங்கே? எங்கள் உரிமையெல்லாம் பறி கொடுத்துட்டு எங்கள் உயிரையும் எடுத்துகிட்டு பதவியில் இருக்கிற தலைவர்கள் இவங்க எங்கே? எப்படி? இதெல்லாம் சேட்டை. அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு அவங்க கோட்பாடும் அவங்க கொள்கையும் கொள்கை தலைவரும் அவங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு எங்கள் கொள்கையும் எங்கள் தலைவரும் தான் முக்கியம். அதனால் அவங்க பேசத்தான் செய்வாங்க. நீங்கள் எப்பயுமே செய்தியாளர் ரொம்ப இணக்கமாக இருப்பீங்க. ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய அது செய்தியாளர்கள்கிட்ட இணக்கமாக இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்க, ஒரு தன்மையாக இருக்கு இல்லையா? தர்க்கம் செய்யக்கூடாது. முன்னாடி நிற்கிறவங்க யாருன்னு பார்த்து பேசணும். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறிய, கூலிக்கு வேலை செய்கிறீங்க. நான் அண்ணன் எல்லாத்தையும் விட்டு கொள்கைக்கு உங்களுக்கும் சேர்த்து தான் போராடுறேன். நீங்கள் எதை கேட்கணும், எப்படி கேட்கணும்னு இருக்கும். ஒரு தலைவர்கிட்ட தினம் சந்திக்கிறோம், எல்லாரு மேலேயும் கோவப்படுறலையே. அப்போ அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு பாருங்கள். அவர் தவறாக கேள்வி கேட்குறாரு, நம்ம சொல்கிற பதிலை உள்வாங்காமல் ஒரு மரியாதையாக பேசுங்கன்றப்பில்ல. இது நம்ம மரியாதை கெட்டவங்க மாதிரியும் அவள் கோரம் வர்றதா. நான் ஆசிரமங்கள்லேயும் மடங்கள் இருந்து வரல, இந்த மண்ணிலேருந்து போயிருக்கேன். எப்படிப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும். ஒரு காட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்தி நாங்கள் ஒரு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இவர் இப்படி பேசிடக்கூடாது. பேசுகிற ஆள் யார், எந்த நிறுவனம், என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாருன்னு தெரியாமல் நம்ம கோப்படல. நீங்கள் ஒரு கட்சி சார்ந்து இருந்துக்கிறீங்க, உங்கள் கருத்தை எனக்குள்ள திணிக்க நினைக்கிறீங்க. அது ஏற்புடையது இல்லைல்ல. அதனால் வர்ற கோபம்தான். அதுக்காக எல்லோரும் இப்போ இத்தனை பார்க்குறேன், எல்லாரும் மதித்து பேசுகிறேன். எப்போவாவது அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்குறாங்க. அது ஒரு நல்ல பதிலுங்கிறது அழகான கேள்வியினுடைய குழந்தை தான் நல்ல பதில். நீங்கள் நல்ல கேள்வி வைங்க, நான் நல்ல பதிலை சொல்லுவேன். அதை விட்டு இப்படி நீங்கள் கேட்கும்போது அதை விட அவர் கேட்குறது பதில் சொல்லுங்கள். தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு, அப்போ எஸ்ஐஆர் அந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தை நிறைவேற்றாமல் என்ன செய்ய முடியுங்கிறப்பல இப்போ தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது, வாக்கு காசு கொடுக்குறது வாங்குறதும் குற்றம், ஓராண்டு சிறைன்னு. ஏன் கொடுக்குற? தேர்தல் ஆணையத்தை அரசுக்கு கீழே இயங்குதா, தேர்தல் ஆணையத்துக்கு கீழே அரசு இயங்குதா? தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது அரசா, இல்லை அரசை ஆளுகிற தலைவர்களை முதல்வர் பிரதமர் தேர்தல் ஆணையர் நியமிக்கிறாரா? நீங்கள் சொல்லுங்கள். தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு இந்த நிர்வாகம் அதிகாரம் அதுக்கிட்ட போகும். தேர்தலே அறிவிக்கல, அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு நான் கேட்குறேன்னா இப்படி. அப்போ நீங்கள் சொல்கிறத நான் தவறாக சொல்கிறேன், அப்படி சொல்லாதேன்னா அதை கேட்கணும்ல. அது விட்டுட்டு மரியாதையாக பேசுங்க அப்படின்னோன்னா அப்போ கோவரதான செய்யும். கோவப்படுறேன் அப்படின்னா, நான் கோவப்படலைன்னா ஏன் இந்த வேலை செய்கிறேன்? இப்போ இங்கே இருக்கேன்னா, அன்றைக்கி தூத்துக்குள்ளே இருந்தேன்னா, இப்போ நாளைக்கு காரைக்குடி போகிறேன்னா ஏன் ஊராக ஓடி போய் வேலை செய்யணும்? கோவப்படலை, நான் கோடம்பாக்கத்துலேருந்து நல்லா படம் எடுத்து பழிச்சிட்டு இருந்துருப்பேன்ல. கோவம் தான் என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்திருக்கு. அப்புறம் கோவப்படாத அப்படின்னா எப்படி? என்னை கோவப்படாமல் பார்த்துக்கிறீங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த காலி பாட்டிலில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதிர்த்து தெரிவித்து இன்றைக்கி ராமநாதபுரம் சிவகங்கை எல்லாம் கடைகளை திறக்கிற மறுத்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் கொடுமை தானே தம்பி. காலி போத்தில் வாங்கணும், நீனே குடித்து தீத்தரணும்னா இப்படி இருக்குது சொல்லு. அது கூட வந்தாலும் வரும். வியாபாரத்தை நல்லா நடக்கல, நீயே குடிச்சு தீர்த்து காசை கட்டி சொன்னாலும் சொல்லுவாங்க. வேறு
கொடுமடா தம்பி, எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அண்ணே. ஆனால் நம்ம தோழர்களே கேட்க சொன்னாங்க, கமதக்குடி ராம்நாட்டில் வந்து இண்டீஸ் மில்லு ஒன்று தான் இங்கே இருந்துச்சு தொழில்துறை. அந்த மில்லு இந்த கொரோனா காலத்தில் மூடப்பட்டு இதுவரை திறக்காமல் இருக்குது. சரி அண்ணன் திறக்கிறேன். நன்றி நன்றி